Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சரி எந்த பேசுறீங்க? நெற்குப்பை. ரைட். அப்படி ரொம்ப சந்தோஷம். எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க ஒரு பொண்ணு தான். சரிம்மா, மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கிற அடிப்படையில தொகை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் எடுக்கிறீங்களா? சரி, பயனுள்ளதா இருக்கு. அது செலவு போக மிச்சம் தான் சேமிக்கிறீங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா. நன்றி. உங்க பக்கத்து வீட்டுல உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நான் போன் பண்ணேன், பேசுறேன், விசாரிச்சேன்னு சொல்றீங்களா? நன்றிமா. வணக்கம். வணக்கங்க கதிரவன். வணக்கம். நான் யார் பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். முதலமைச்சர் பேசுறீங்க. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிவில் இன்ஜினியரிங் முடிச்சேன் சார் 2019ஆம் ஆண்டுல. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிச்சிட்டு இருக்கேன் சார். எந்த ஊர்ல இருந்து இப்ப பேசுறீங்க? மேற்கு தாம்பரம், செங்கல்பட்டு. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் ஸ்கூல் இங்க தாம்பரம் ஸ்ரீ ஆனந்த் ஜெயின் வித்யாலயான்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். இந்த திட்டத்தை பத்தி எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? போன வருஷம் ஜூன் மாசம் தெரிஞ்சது சார் எனக்கு. அரசு விளம்பரத்தை மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார். இப்ப உங்க திறனை மேம்படுத்திக்கிறதுக்காக எந்த கோர்ஸ் படிச்சீங்க? மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னாங்க சார். சரி. அப்புறம் இன்டர்வியூ போகணும் சார். இப்போ டெல்லியில இன்டர்வியூ இருக்கு எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக. நல்லது. இப்போ இது நம்ம கவர்மெண்ட்ல இருக்க அதிகாரிகளே ட்ரைனிங் கொடுத்தாங்க சார், எப்படி அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. இப்ப எந்த கம்பெனில வேலை செய்றீங்க? நான் இன்னும் இன்டர்வியூ இருக்கு சார். எனக்கு இன்னொரு ஒரு இன்டர்வியூ இருக்கு. இன்னும் இருக்கா? சரி. ஆமா சார், இருக்கு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். பணமும் சரி, கைடன்ஸ் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்களாமா? நல்லா கொடுக்குறாங்க சார். நான் முதல்வர் திட்டத்தை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இது நாங்க படிக்கிறதை தவிர்த்து அடுத்து நம்ம போய் வேலை செய்யும் போது என்ன எதிர்பார்ப்போட போகணுமோ அது நம்ம இங்கேயே ஒரு வாட்டி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு சார். சரிங்க. இன்னொன்னு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுனால எங்களால இன்னும் ஈஸியா படிக்க முடியுது. ஏன்னா மத்த கவலை எல்லாம் படிக்க முடியுது. ரொம்ப நன்றி கதிரவன். வணக்கம். நன்றி. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். உங்க பேர் என்னங்க? என் பேர் பிரபு சார். பவானிஷ் யாரு? என் பையன் சார். பேசுறது யாருன்னு தெரியுதா? சார் ஸ்டாலின் ஐயா பேசுறீங்களா சார்? ஆமா, ஸ்டாலின் தான் பேசுறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? ஆமா சார், ஸ்கூல் போயிருக்கான் சார். சந்தோஷம். எந்த ஊர் நீங்க? சார் நாங்க சோராஞ்சேரிங்க சார் ஊரு. ஆவடி வட்டமா? ஆமா சார். என்ன வேலை பாக்குறீங்க? சார் நான் டிரைவரா வேலை செய்யறேன் சார். பிரைவேட்டாவா? சொந்த வண்டி வச்சிருக்கீங்களா? ஓனர் கிட்ட தான் சார் வேலை செய்யறேன் நானு. பையன் என்ன படிக்கிறப்பல? சார் 2வது படிக்கிறாங்க சார். 2வதா? சரி. ஆமா சார், அரசு முதல்நிலை பள்ளி சார். குழந்தைக்கு இந்த காலை உணவு சாப்பிடறாப்லையா? அதை வீட்டுல இருந்து? ஆமா சார். வீட்டுல சொல்றாப்லையா? சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த திட்டத்தினால உங்களுக்கு பயன் என்ன பயன்? சார் நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். சரி. எங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. சரி. பையனுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி வைக்கணும், சாப்பாடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி. இப்ப இந்த திட்டம் வந்ததுல இருந்து எங்க வீட்லயும் வேலைக்கு போறாங்க சார். சந்தோஷம். எங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் இந்த திட்டம் வந்ததுனால. தம்பி வீடு படிக்கிறாப்ல? நல்லா படிக்கிறான் சார். ரொம்ப ஆர்வம் காட்டுறான் படிப்புல. சரி. ஸ்கூலுக்கு நிக்காம போறான் சார். வெரி குட். சந்தோஷம். பையனோட ஆரோக்கியம் உடம்புலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்றாப்ல பையன்? சார் சாப்பாடு ரொம்ப தரமாவே இருக்கு சார். நாங்க காலையில போக சொல்ல பையனை ஸ்கூல்ல விட சொல்ல பாக்குறோம். சரி. ரொம்ப நல்லாவே இருக்கு. வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் கட்டி தரேன்னு சொல்றாங்க, அது வேண்டாம். அப்படியா? எங்க ஸ்கூல்லயே நல்ல சாப்பாடு கிடைக்குது, அங்கேயே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சார். காலையில மதியம் 2 வேளையும் அங்க சாப்பிட்டுறாங்க சார். நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க பையன்கிட்ட. கண்டிப்பா சொல்றேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார் என்கிட்ட பேசுறது. கருத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார் இந்த திட்டமே ரொம்ப நல்ல திட்டம் சார் நீங்க கொண்டு வந்தது. சரி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம் சார். நன்றி சார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் முதலமைச்சர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியுமையா? சரி. ரைட். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாகேஸ்வரி காலேஜ்ல இருக்கேன். காலேஜ்ல இருக்கீங்களா? சரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா பக்கத்துல? இருக்காங்க. சரி. எந்த ஸ்கூல்மா படிச்சீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வடப்பாக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சேன். இப்போ ராஜேஸ்வரி காலேஜ்ல படிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. சரி. எந்த இயர்மா நீங்க? நான் செகண்ட் படிக்கிறேன். என்ன டிகிரி? BA இங்கிலீஷ்.
சரி 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 சரி. மாசம் 1000 ரூபாய் கரெக்டா வருதாமா? கரெக்டா வருதுங்க ஐயா. பேங்க்கு வந்துருதா? ஆமாங்க ஐயா, பேங்க்ல வந்துருதுங்க ஐயா. சரி சரி சரி. அது படிப்பு செலவுக்கு பண்றீங்களா அல்லது சேமிச்சு வைக்கிறீங்களா? அதை இல்ல சார், படிப்புக்கு தான் ஐயா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்க நோட் வாங்குறது, சரி. இந்த நாள் முதல் வந்து ரீசார்ஜ் பண்றது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு ஐயா. சரி சரி. இந்த திட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? ரொம்ப உதவிகரமா இருக்கு ஐயா. சரி, படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அடுத்தது? அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரிம்மா சரி, நல்லா படிங்கம்மா. ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா படிங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். யாரு? சுவாதி முரளிங்களாம்மா? ஆமாங்க சார். நான் யார் பேசுறேன் தெரியாதாம்மா உங்களுக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு? ஸ்டாலின் சார் அவர்கள். நான் தான் பேசுறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கூட சீர்காழி வந்திருந்தேன். சீர்காழி தான் உங்களோட சொந்த ஊரா? ஆமாங்க சார், சட்டநாதபுரம் சார். வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்ணி? ஐடி ரிசர்ச் பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சரி. தோழி திட்டத்துல பயன் இருக்காமா? ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. உங்க ஸ்டே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சார். சரி சரி சரி. ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். மென்டல் வெல்பீயிங். இதுக்கு முன்னாடி எங்கம்மா தங்கி இருந்தீங்க? சார், இதுக்கு முன்னாடி நான் ஈரோட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகுது சார். நான் ஈரோட்ல தங்கிருந்தேன். அங்க இருந்து வந்தீங்களா? ஆமாங்க சார். தனியார் ஹாஸ்டல்ல தங்குறதை விட இந்த மாதிரி விடுதி, அரசு விடுதி இதுல தங்குறதுல நீங்க வாடகைக்கு செலவு பண்றது குறைஞ்சிருக்கா? அப்போ கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரி சரி சரி. வாடகையும் மட்டும் இல்ல சார், ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே நல்லா இருக்கு சார். தனியாரோட நல்லா இருக்குங்க. பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு. சரி 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 சரி. ஏதாவது ஹாஸ்டலை பத்தி இல்ல தேவையானதை பத்தி தான் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அதாவது உங்க சஜஷன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டே ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம அங்க வர கேர்ள்ஸ் நிறைய பேர், நிறைய டேலண்ட் இருக்கு. எங்களுக்குள்ள அதை ஷேர் பண்ணிட்டு இது ஒரு வெல்பீயிங் சென்டரா கூட இது ஆகலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், டான்சர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஸோ கேம்ஸ் இல்லைன்னா யோகா, வார்டனும் ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேன் பிகம் மோர், ஒரு ஸ்டே மட்டும் இல்லாம இட் கேன் பி மோர் வெல்பீயிங் மாதிரி கூட பார்க்கலாம் சார். கண்டிப்பா. சரிம்மா சரிம்மா சரி. அப்பா அம்மா எந்த ஊர்ல இருக்காங்கம்மா? சார், அப்பா அம்மா ஹைதராபாத்ல இருக்காங்க சார். வேலையினால அங்க அப்பா இருக்காங்க சார். சரிம்மா, நல்லதுமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ஹேவ் எ நைஸ் டே. நன்றிமா. சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெயகே குமாருங்களா? ஆமா சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். நான் யார் பேசுறது உங்களுக்கு தெரியுதா? செக்ரட்டரியேட்ல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அந்த பெட்டிஷன் கொடுத்தீங்களே? ஆமா சார், பெட்டிஷன் கொடுத்தேன் சார். உரிய நடவடிக்கை போலீஸ் எடுத்துச்சா? ஆமா சார், உடனே எடுத்தாங்க சார். அவங்க வந்து உடனே வந்து தேடி எவ்வளவு சீக்கிரமா இது பண்ணணுமோ பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க சார். உங்ககிட்ட விசாரிக்கும் போது மரியாதையா நல்லபடியா மரியாதையா இருந்துச்சு அவங்க எடுத்த நடவடிக்கை? நல்லா திருப்தியா வந்து பண்ணி கொடுத்தாங்க சார். உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? நல்லா படிக்கிறா சார். போயிட்டு இருக்கா சார். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஹோம் போயிட்டு வந்த பிறகு நல்லா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கா சார். இப்ப அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒன்றும் நல்லா மேலும் படிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தெரியும் சார். நல்ல முறையில பயன்படுத்தி பொண்ணை நல்லா படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். மகிழ்ச்சியா இருக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.